அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும். One of the best actors the Indian film industry has got is Radhika Sharatkumar. ராதிகா பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு. தாய் கிழவியில் இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஐ அப்ரிஷியேட் யூ ஆஸ் அ கிரேட் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார் போனார், கோச்சுக்கு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். லக்ஷ்மி அப்படி பார்க்காதீங்க லக்ஷ்மி, பயமாக இருக்கும் உங்களை பார்த்தாரு. நான் அதிகமாக பேசியிருப்பேன் பயந்த மாதிரி தெரியுது. தாய் கிழவி பொண்ணு தாய் சிவகுமார், அன்பு சகோதரர் சிவகார்த்திகேயன், சுதன், கலை, நிவாஸ், வினீஷ், ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ண வினீஷ், அண்ட் எடிட்டர் சான் லோகேஷ், எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசை தான். இங்கே நடிகர்கள் அனைவரும் இங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக பின்னாடி. வருகை தந்திருக்க பத்திரிகை சகோதரர்கள், ஊடக நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், செல்ஃபோன் பிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்ஃபோன் பிரியர்கள் சொன்னால் தான் உடனடியாக செய்தி வெளியே போகும், அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லதுன்னு தான் உடனே சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி ஷார்ட். ஒரு 2 hours பேசலான் இருக்கேன். அது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் பேர் வித் மீ. நீங்கள் டெலிப்ராம்டர் பார்த்து அதை பார்த்து தான் சரத்குமார் பேசலான்னு நினச்சிருப்பாங்க. அது ஒன்று ஓடிட்டு முன்னாடி. சாரி சஞ்சய், அது when I look at that I thought அதை தான் பேசணும்னு சொல்கிறாங்களோ ஒரு சின்ன பக்குன்னு ஒன்று. இங்கேருந்து அதை பார்த்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு. தாய் கிழவி படம் ரொம்ப எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் பொண்ணு தாய் இந்த படத்தை கலைக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பியூட்டியான ஒரு சின்ன February 20 ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று என்னுடைய டைரக்டர் இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் படத்தை இங்கே சிறப்பாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி என்னை ஆலி என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் 20 நான் சொன்னேன், தாய் கிழவி ப்ரமோஷன் அதெல்லாம் அதிரடியாக இருக்கும், புதிதாக இருக்கிறத நம்ம மோதுறதே தப்பு, இது ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் 20 27 மாற்றினேன். அதுக்கப்புறம் விதியின் கோலம் என்னவென்று சொன்னால் அவங்க 20 மாற்றி 27 வராங்க. டே உன்னை நான் விடுவேனா, பின்னாடியே மோதணுண்டான்ற மாதிரி. இதில் மோதல் இல்லை, இது ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன்னா உலக அளவிலே பார்த்தால் எனக்கு February 25 1994 லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட முதல் திரைப்படமான அரண்மனை காவலன், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர்களின் கேப்டன், ரெண்டுமே படம் ரெடி ஆயிடுச்சு. both of them wanted to release the movie on the same day. நான் சொன்னேன், சார் ஒரு கதாநாயகனுக்கு 2 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனால் எப்படி சார், வேண்டாம் சார், தள்ளிகிளி பண்ணுவோன்னு. both of them are adamant. ஸோ 2 படமும் February 1994 ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் 100 days சொல்லமாச்சு. அதுக்கான ஆடி 100 நாள் ஓடுன்னு நான் சொல்லலை. தாய் கிழவி 100 days ஓடணும், சில்வர் ஜூப்ளி ஆகணும். ஏன்னா என்னுடைய மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றது போல் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா அந்த தாய் கிழவியின் படம் பார்த்த உடனே தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமன் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் வெரி வெரி டச்சிங் டு மீ. காட் மதர் தான் தாய் கிழவி. ஊர் பக்கத்தில் தான் தாய் கிழவினா தெய்வீகமான ஒரு பிறவி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவரையும் கட்டி காத்து சிறப்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு பண்பை உடையவர் தான் தாய் கிழவி. முதல்ல ராதிகாண்ட சொல்லும்போது தாய் கிழவின்னு சொன்னால் என்ன, தாய் கிழவி தாய் கிழவின்னு கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நான் காலையில் வந்துருச்சேன், தாய் கிழவி எப்படி இருக்கேன்னு கேட்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் டைட்டில் அது. அந்த டைட்டில் ரோலே நீ பண்ணுற போது எவ்வளோ பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன். அதற்காக உழைப்பு இருக்கணும், உறுதி இருக்கணும், தன் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தன் மீது உழைப்பு, உறுதி, நம்பிக்கை அதெல்லாம் இருந்தனால தான் 50 years நெருங்குகின்ற கலையரசி ராதிகா அவர்கள் இன்றும் உங்கள் மனதிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க் ஃபார் விமன் டு சக்சீட் இன் திஸ் லைஃப். ஏன்னா அவங்க வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அதன் பின் இருக்கிற உழைப்பு, அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் என்னெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, எப்படி ஒரு வெற்றியை கொடுக்க முடியும், தொடர்ந்து வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஆவா, இந்த கலையின் மீது ஆர்வம். அதனால் தான் கலைஞர் அவர்கள் கலையரசி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்னாச்சு சகோதரா, கேமரா மேலே போகணுமா? ஓகே. நம்ம அனைவரும் அங்கேருந்து குரல் கொடுத்தோன்னா வேறு மாதிரி ஆயிடக்கூடாது. சரத்குமார் பேசும்போது சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி நல்ல செய்தி ஒன்று யூடியூபர்ஸ் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் இல்லை, அது கேமரா மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க.
அதையும் சொல்லிடுறேன் அந்த நேரத்தில். இல்லை அது ஒரு செய்தியை வைரலாக போயிட்டுருக்கும். சரத்குமார் பேசும்போது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு விட்டதுன்னுவாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்தியாளர்லாம் அப்படி தான் இருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. தாய்க்கலை விட்டுருவீங்க சொன்ன தாய்க்கலையை பற்றி மட்டும் எழுதுங்க. அப்புறம் சரத்குமார் ஏன் இந்த சூட்டெல்லாம் போட்டு வந்திருக்கான்னு கேட்கலாம். அதுக்கு காரணம் உண்டு. நான் இங்கேருந்து வேற ஒரு விழாவுக்கு செல்ல வேண்டும். தாய்க்களி மண் வாசனை உள்ள திரைப்படத்துக்கு வந்திருக்காரு பாருங்க. இப்படி சூட்டை போட்டுக்கிட்டு சொல்லிடாதீங்க. டூடா வந்திருக்கேண்ணா. ஓகே, டூடா வந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா 25 வயசில் டூடா வராமல் பின்ன வேறு மாதிரி தாய்க்கலவன மாதிரி வர முடியும். நான் வந்து 25 சிவா உண்மையில் 25 இயர்ஸ் ஓல்டு தான் நான். அந்த தாய்க்கலை படம் பார்த்தோன்னே ஒரு படத்தை பார்க்கும்போது அதில் வந்து சேமன் இருக்கக்கூடாது, போதனை இருக்கக்கூடாது, ஆனால் கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்கிறது தான் மெயின். வி ஆல் ட்ரை டு டூ அ ஃபிலிம் விச் இஸ் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், அ குவாலிட்டி ஃபிலிம் நினச்சி தான் படம் எடுப்போம். ஆனால் அந்த ரிசல்ட் வந்து அந்த ஆடியன்ஸ் பார்த்த பிறகு தான் அந்த ரிசல்ட்டே புரியும். பிகாஸ் வி டோன்ட் நோ. நம்ம படத்தை வந்து பார்ப்போம், டபுள் பாசிட்டிவ் பார்ப்போம். நம்ம சிரிக்காத இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இது சிரிக்கவே இல்லை, நம்மளுக்கு சிரிப்பே வரல, இவங்க சிரிக்கிறாங்களேன்னு அங்கே பார்க்கும்போது தான் உண்மையான ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்து ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன். டிக்ளேர் பண்ணியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெற்றி யாருக்குன்னா தாய்க்கிழவிக்கு உறுதியாகிடுச்சு. அது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஆப்போசிட் டெபாசிட்டும் இழக்க மாட்டேன். என் படம் நல்லா தான் இருக்கும். ஆழி படம். இதில் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஏன்னா ஒரு படத்தை பார்க்கும்போது அது ஹைலி இமோஷனல் படமாக இருக்கும். வந்து யூ ஸ்டார்ட் டியரிங், கண்ணில் நீர் வடியும் அளவுக்கு ஒரு இமோஷன் இருக்கும். இட் வில் சோக் யூ. அதான் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருக்கும்போதே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அழுகும்போது கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ இரண்டு இமோஷன்களுக்கும் யூ ஆர் கோயிங் டு டியர் இன் யுவர் ஐ. சிவகுமார் இயக்குனர். ஏன்னா இங்கே எல்லாமே எஸ்ல ஆரம்பிச்சு எஸ்கே எஸ்கே எஸ்கே. நீங்கள் ஒரு எஸ்கே, நான் சரத்குமார் எஸ்கே, சிவகுமார் ஒரு எஸ்கே, இதெல்லாம் இருக்கனால டைரக்டர் அவர்கள் ரொம்ப நுணுக்கமாக த நரேட்டிவ் ஆஃப் த ஸ்கிரிப்ட், த வே இட் இஸ் பீன் டன், த வே இட் இஸ் பீன் நரேட்டட், அதை விட முக்கியம் ஒவ்வொரு சீன்லேயும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும், அருள், அப்புறம் வந்து முத்துக்குமார், கணேஷ், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஐ மீன் சாரி கடைசி சீனில் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பிரமாதமாக நடித்த இளவரசன், இந்த மாதிரி பலரும் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் வந்து ரேச்சல் அண்ட் எல்லாம் இருக்கீங்க. அவங்க சிங்கம்புலி ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்கீங்க. கமல்ஹாசனுடைய ரசிகராக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கீங்க சிங்கம்புலி. ஆனால் நீங்கள் என்னோட ரசிகர்னு சொன்னீங்க என் காலத்தில். இப்போ மாறிட்டீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொரு கலைஞரை ரசிகர் என்று சொன்னால் நம்ம பாராட்ட தான் வேண்டும், இல்லை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப சிறந்த ஒரு படம். அண்டு சிவா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக தெரியல. ஹவ் ஐ ஃபெல்ட் வித் விக்னேஷ் ராஜா இன் போர் தொழில். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து வெற்றி படமாக உருவாக்க வேண்டும், வெற்றி படமாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதில் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதான் முக்கியம். ஒரு பெண் தனியாக வாழும்போது சந்திக்கின்ற சோதனையும் வேதனையும் எப்படி தாங்கிக் கொண்டு ஒரு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறாள் என்பதை சிறப்பாக சொல்லியிருக்க படம் தான் தாய்க்கிழவி. அது கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் ஹவ் அ உமன் ஷுட் பி. இதில் வந்து இங்கே ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க, நான் டீசரும் பார்த்துருப்பீங்க. அதாவது சொத்து என்று இருக்கும்போது அதை கடைசி வரைக்கும் வச்சிருக்கா, எங்கே வச்சிருக்கான்னு தேடிட்டு இருக்க மாதிரி தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் படம். ஏன்னா என்னோட ஸ்பாயிலர் டெல்லிங் போட்ட மூவி. அப்போ வந்து சொத்தை முதலே பிரித்து கொடுத்துட்டா 6 மாதம் இங்கே நாட்டாமலே வந்துச்சு, 6 மாதம் இங்கே, 6 மாதம் இந்த வீட்டில், பசங்க வீட்டில் போய் வாழலான்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்து விடக்கூடாது. ஸோ யூ பி எம்பவர்ட். நீங்கள் உங்கள் சொத்தை கடைசி காலத்தில் வில்ல வேணால் எழுதுங்க யார் யார் கொடுக்கணும்னு. பட் வென் யூ லிவ் வெல். அந்த மெசேஜை ரொம்ப கிளியராக பெண்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி திங்கர் அண்ட் டைரக்டர் சிவா. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அது என் மனைவி எனக்கு பொறுத்து இந்த நான் சொல்கிறேன், ஸ்ரீபிரியா மேடத்தை வச்சுக்கிட்டே சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆல் இண்டியா லெவலில், அது மறுபடியும் அழுத்தமாக சொல்கின்றேன், கேட்பவர்களுக்கு கேட்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹஸ் காட் இஸ் ராதிகா சரத்குமார். அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்குறேன்னு பல முறை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பத்திரிகை சகோதரர், அன்பு சகோதரர்கள், சரத்குமார் வந்து கூவிக்கிட்டே இருக்காரு, கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கூவிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் யூ அப்ரிஷியேட் டேலண்ட். டேலண்ட் ஷுட் பி டெஃபினெட்லி ரெகக்னைஸ்ட், இட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். அதுக்கு தான் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஏன்னா அந்த ஸ்டேஜில் நடிக்கும் போது கைத்தட்டல் வரும், இல்லாட்டி பூ யூ அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் சினிமாவை பார்த்துவிட்டு ரசிப்பவர்கள் எங்கோ இருந்து ரசித்துக் கொண்டு உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சினிமாவை ரசிப்போம். அனைவரும் தியேட்டரில் போய் படம் பாருங்க. தியேட்டரில் வந்து ஓடிடி ப்ளீஸ் 50 டேஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்து என்னையும் சிறப்பு செய்த இந்த தந்தை கிழவன் வருகை தந்திருக்கின்றேன். புது டைட்டில் சிவா, தாய் கிழவி, நான் தந்தை கிழவன். அதை பற்றி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கிழவன் சொல்கிறதும் தப்பே கிடையாது. 71 வயசு கிழவன் இப்படித்தான் இருப்பான் என்று அனைவருக்கும் சொல்லிக் கொள்வது நான் பெருமைப்படுகின்றேன்.
ராதிகா பார்க்குறாங்க, என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி, அனைவரும் வந்திருக்கீங்க. ஆல்வேஸ் நம்ம வந்து லெட்டஸ் டூ சம்திங் ஃபார் திஸ் இண்டஸ்ட்ரின்னு இருக்கோம். ராதிகா, ஐ வாண்ட் யூ டு லிவ் 100 years அண்ட் கீப் ஆன் ஆக்டிங். தாய் கிழவியில் இளைஞியாக நடித்து கூட நீங்கள் வெற்றி பெற முடியும். ஏன்னா ஐ அப்ரிஷியேட் யூ ஆஸ் அ கிரேட் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் கீப் ராக்கிங். அண்ட் சுதன், எல்லாம் முன் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் ஐஸ்வர்யா, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அருள், நீங்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியிலையும் அதை வந்து the movie was moving and moving and moving and it will move the audience of Tamil Nadu and across the globe. And once again, Sudan and சிவகார்த்திகேயன், ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஆழி படத்தையும் பாருங்கள் என்று சொல்லி வெற்றி சொல்லணும்லம்மா, என் படம் ரிலீஸ் ஆகுது. ஆழி படத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பாதியிலே சரத்குமார் போயிட்டாரு, திடீர்னு வந்தார், போனார், கோச்சிட்டு போயிட்டாரு அப்படிலாம் கூட செய்தி போடுங்க, நல்லா தான் இருக்கும். நான் கோச்சிட்டு போல சந்தோஷமாக அமைதியாக நிம்மதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். காரணம், பெண்களை உயர்த்தி பிடித்திருக்கின்ற படம். ப்ரோக்ரெசிவ் ஃபிலிம், ப்ரோக்ரெசிவ் தாட் ஐ பீன் வெரி கிளியர்லி டோல்ட் இன் திஸ் ஃபிலிம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த படத்தில் நேஷ்னல் அவார்ட் கன்ஃபார்ம் தான் சார்.